ஆண்டும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து ஈடில்லாத அன்பு நாமத்தினாலே ஜெபம் பிளஸ் தொலைக்காட்சி நேரில் யாருக்கும் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே தேவன் தொடர்ந்து உங்களோடு கூட துதியின் மகத்துவத்தை குறித்து பேசும்படி கர்த்தருடைய ஆவியானவர் கிருபை செய்திருக்கிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாளிலும் கூட உங்களுக்கு அநேக ஸ்தோத்திரங்களை ஏறக்குறைய 2 மாதங்களாக ஸ்தோத்திரத்தினால் வருகிற நன்மை, ஸ்தோத்திரத்தினால் வருகிற பலன், ஸ்தோத்திரத்தினால் வருகிற கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை குறித்து தேவனுடைய வார்த்தையா நான் உங்களுக்கு செய்தி கொடுக்கிறேன். அன்பு சகோதரனே சகோதரியே, இதோ இந்த நாளிலும் கூட உங்களுக்கு கர்த்தருடைய துதினால் வருகிற ஆசீர்வாதத்தை குறித்து நான் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை தொடர்ந்து பேசுகிறேன். அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாளில கூட தேவன் நம்முடைய ஸ்தோத்திர பலிகளை, துதி பலிகளை 2 விதமாக தேவன் ஏற்கிறார் அல்லது அங்கீகரிக்கிறார். 2 விதமாக. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம், வேதத்தின் மூலமாக பார்க்கலாம். சகோதரனே சகோதரியே, முதல் காரியம், தேவன் நம்முடைய துதிய, நம் வாயில் வருகிற ஸ்தோத்திர பலிய தேவன் ஒரு காளையை பலியிடுவதை போல கர்த்தர் அதை அங்கீகரிக்கிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, பழைய ஏற்பாட்டின் நாட்களில நம்முடைய ஆண்டவருக்கு காளைகளையும் ஆட்டுக்கடாங்களையும் அல்லது இப்படி பலி செலுத்த இயலாதவர்களுக்கு கூட அல்லது அவருடைய வருமானம் குறைவு உள்ளவர்களுக்கு கூட ஆண்டவர் காட்டு புறா குஞ்சுகளை பலி செலுத்தபடி செய்தார். ஆனால் இந்த நாட்களில அல்லது இந்த பழைய ஏற்பாட்டின் நாட்களில தேவன் தன்னை எப்படி அவருக்கு பலி செலுத்தணும் என்று சொல்கிறார் என்று பார்த்தீங்கன்னா, தேவனை நாம் உதடுகளினாலே, உதடிலே செய்கிற ஸ்தோத்திர பலிகளினாலே, உதடுகளை செய்கிற துதி பலிகளினாலே தேவனுக்கு நாம் காளையை செலுத்துகிறோமா. ஓசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பாருங்கள். வார்த்தையை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள், அவரை நோக்கி எல்லா அக்கிரமங்களை நீக்கி தயவாய் அங்கீகரித்தருளும், அப்பொழுது உதடின் காளைகளை செலுத்துவோம். என் அன்பு கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனங்களே, எப்படி உதடுல காளையை செலுத்த முடியும்? உதடுல வேணா நம்ம அந்த காளைகளை உண்ணலாம், இறைச்சிகளை உண்ணலாம். உதடின் வழியாக எப்படி காளை வெளிப்படும்? என் அன்பு சகோதரனே சகோதரியே, அதே ஓசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் 6:6 என்ற வசனத்தை பாருங்கள். நான் பலியை அல்ல இரக்கத்தையே, தகன பலிகளை பார்க்கிலும் கர்த்தரை அறிகிற அறிவை விரும்புகிறேன் என்று ஓசையா சிறிய தீர்க்க தரிசன புஸ்தகத்துல நமக்கு வைத்திருக்கிறார். அன்பு சகோதரனே சகோதரியே, தேவனை நாம துதிக்கும் பொழுது, நம் உதடுகள் வழியாக ஸ்தோத்திரங்களை செலுத்தும் பொழுது தேவனுக்கு நாம் பழைய ஏற்பாட்டின் நாட்களின்படி அவர்களுக்கு காளைகளை நாம் பலி செலுத்துறோமா. ரொம்ப அருமையான வார்த்தை, உதடின் காளைகளை செலுத்துவோம். பாருங்க, ஆண்டவர் பாருங்க, இந்த காளைகளையும் இந்த கடாக்களையும் பழைய ஏற்பாட்டின் நாட்களில ஜனங்கள் பரிகாரமாக இதை செய்து தன்னுடைய பாவத்தையோ அல்லது தேவன் தன் மேல் இருக்கிற கோபத்தையோ அதை சரி செய்யும்படி, பரிகாரியமாய் செய்யும்படி கர்த்தர் அதை செய்து வந்தார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 22 என்ற வசனத்தை பாருங்கள். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடா நிலங்களை பார்க்கிலும் கர்த்தருக்கு செவி கொடுத்தலே உத்தமம் என்று எழுதியிருக்கிறது. என் அன்பு சகோதரனே சகோதரியே, நாம ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்தும் போது, ஸ்தோத்திர பலிகளை ஆண்டவருக்கு நாம் ஏறெடுக்கும் பொழுது, ஆண்டவருடைய பார்வையில் அல்லது ஆண்டவர் அங்கீகரிக்கிறது எப்படி இருக்கிறதாம்? ஒரு காளையை என் மகன் எனக்கு பலியாய் செலுத்துகிறான். கர்த்தருக்கு மகிமை கனம் உண்டாகட்டும். நம் முதலில் வருகிற துதி பலி, ஸ்தோத்திர பலி இயேசு அப்பாவுக்கு, சர்வ வல்லவருக்கு, பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு காளையை பலி செலுத்துவதை போல இருக்குதான் என் அன்பு சகோதரனே சகோதரியே. அதனாலதான் அந்த ஓசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் 14:2 சொல்லுது, உதடின் காளைகளை நாங்கள் செலுத்துவோம். உதடின் காளை, உதடுகளை வருகிற காளையை செலுத்துவோம் என்று எழுதியிருக்கிறது. இது முதல் தரம். தேவன் நம்முடைய ஸ்தோத்திரங்களை, துதி பலிகளை 2 விதமாக அதை அங்கீகரிக்கிறார், ஏற்றுக்கொள்கிறார் அல்லது பார்க்கிறார் என்று ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்ன கர்த்தருக்கு பிரியமான சகோதரனே சகோதரியே.
ரெண்டாவது என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, முதல் உதடிலே காளைகளாய் கர்த்தர் அந்த துதியையும் ஸ்தோத்திரையும் ஏறெடுக்கிறாராம். ரெண்டாவது உதடின் கனியா, நம் உதடில் வருகிற கனியா. அருமையான வார்த்தை, அழகான வார்த்தை. கர்த்தருக்கு பிரியமான சகோதரி சகோதரியே, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்கள் கவனித்து பாருங்கள். அங்கே பாருங்க, அவர் நாமத்தை சொல்லும் உதரின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் தேவனுக்கு நாங்கள் செலுத்துவோம் என்று எழுதியிருக்கிறது சகோதரனே. உதடின் கனியா நம்ம செய்யற இந்த ஸ்தோத்திர பலி, துதி பலி ஆண்டவருக்கு ஒரு கனியை நம்ம புசிக்க கொடுக்கிறோமா. ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. அவர் நாமத்தை சொல்லும் உதரின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் நான் தேவனுக்கு ஏறெடுக்கிறோம் என்று எழுதியிருக்கிறது. எபிரியர் 13:15. உதடின் கனியா. என் அன்பு சகோதரனே சகோதரியே, தேவன் நம்மிடத்துல கனி புசிப்பதற்கு ரொம்ப வாஞ்சியா இருக்கிறார். ஆண்டவர் நம்ம இடத்துல கனியை எதிர்பார்க்கிறார். ஆனால் எப்படிப்பட்ட கனி? நாம் உண்ணுகிறதான ஒரு மாதுளை பழமோ, ஒரு கொய்யா பழமோ, ஒரு ஆப்பிள் பழமோ, இதையெல்லாம் தேவன் விரும்ப மாட்டார் சகோதரனே சகோதரியே. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23 பாருங்கள். ஆவின் கனியை நம்மிடத்துல புசிக்க எதிர்பார்க்கிறார். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நற்குணம், பொறுமை, நீடிய சாந்தம், இச்சை அடக்கம், விசுவாசம், இந்த கனிகளை தேவன் நம்மிடத்துல புசிக்கும்படி அவர் வாஞ்சையா தாகமா இருக்கிறார் சகோதரனே சகோதரியே. பாருங்க, நம்முடைய உதடுல செய்யற இந்த ஸ்தோத்திரங்களை, துதிய ஆண்டவர் ஒரு காளையை பலியிடுவதற்கு சமானமாய் அதை எடுத்துக்கொள்கிறாராம். ரெண்டாவது, நம் உதடுகளிலே வருகிற பழமா ஆண்டவருக்கு பாருங்க, கர்த்தருக்கு பிரியமான சகோதரி சகோதரி, உதடின் கனி, உதடில் வருகிற கனியா. என் அன்பு சகோதரனே சகோதரியே, விசேஷமா நீங்கள் பார்ப்பீர்களானால் உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை பாருங்கள். காட்டு மரங்களிலே எப்படி கிச்சிலி மரங்கள் இருக்கிறதோ, அவர் குமாரருக்குள்ளே இருக்கிறார். குமாரருக்குள்ளே நேசர் இருக்கிறார். அவருடைய நிழலில் தங்குகிறோம். அவர் நம்முடைய கனியை புசிக்க வாஞ்சியாய் இருக்கிறாராம். அதனுடைய கனியை புசிக்க அவர் ஆவலாய் இருக்கிறாராம். உன்னத பாட்டு 2:3 இப்படி எழுதியிருக்கிறது. நம் கனியை புசிக்கிறதுக்கு ஆவலாய் இருக்கிறாராம். என் சகோதரனே சகோதரியே, மத்தேயு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை பாருங்கள். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை கொடுங்கள் என்று எழுதியிருக்கிறது. ஆண்டவர் நம்ம கிட்ட புசிக்கிற கனி என்ன தெரியுமா? ஆவின் கனி. மாம்ச கனிகளை அவர் விரும்புவது இல்லை. மாம்ச கனியில ஆண்டவர் அதை நம்மிடத்துல எதிர்பார்ப்பதும் இல்லை. கர்த்தருக்கு பிரியமான என் சகோதரனே சகோதரியே, நாம் கர்த்தருக்கு பிரியமாய் ஜீவிக்கும் பொழுது நம்மிடத்துல ஆவின் கனிகள் தோன்றும். அந்த ஆவின் கனிகளை உதடுகளினாலே நாம் ஆண்டவருக்கு செலுத்துறோமா, அதுதான் ஸ்தோத்திர பலி. அழகா இருக்கிறார். உன் நாமத்தை சொல்லும் உதடின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் நான் தேவனுக்கு ஏறெடுக்கிறேன் அப்படின்னு எழுதியிருக்குது சகோதரி சகோதரியே. என்ன ஒரு அழகான வார்த்தை பாருங்க. நம்ம ஸ்தோத்திரங்கள் தான் செய்கிறோம், துதி ஸ்தோத்திர பலிகளை எடுத்து வாசிக்கிறோம், ஆண்டவரை நம் வாய்களினாலே துதிக்கிறோம். ஆனால் தேவனுடைய பார்வையில அது எப்படி இருக்குதான் பாருங்க, பலி செலுத்துற காளைக்கு இணையா இருக்குதாம். அது மாத்திரம் இல்ல, ஆண்டவர் புசிக்கிற உதடின் கனிக்கு அது இணையா இருக்குதாம். சகோதரனே சகோதரியே, நாம் ஆண்டவரை துதிப்பதினால ஆண்டவர் எவ்விதமாய் அதை நம்மை ஏற்றுக்கொள்கிறார், கனப்படுத்துகிறார் என்பதை நீங்கள் கவனித்து பாருங்க சகோதரனே சகோதரியே. அதனால நாம இந்த பழைய ஏற்பாட்டின் காலத்தின்படி நாம் காளைகளை தேடிக்கொண்டு போய் பலி செலுத்த வேண்டியது இல்லை, அல்லது ஆட்டுக்கடாக்களை தெரிந்து கொண்டு அதை கொண்டு போய் நாம் பலி செலுத்துவதில்லை. அவர் பலியை அல்ல, இரக்கத்தை விரும்புகிறார். அவர் பலியை பார்க்கிலும் அவரை அறிகிற அறிவை விரும்புகிறாராம். கர்த்தரை அறிகிற அறிவை விரும்புகிறாராம். ஓசையா 6:6 தீர்க்கதரிசி சொல்கிறார். ஆண்டவர் எதை விரும்புகிறாரு? இன்னும் நம்ம ஆடுகளை வெட்டி, மாடுகளை வெட்டி, அல்லது புறாக்களை வெட்டி, பறவைகளை வெட்டி நாம் அதை கொண்டு ஆண்டவரை சந்தோஷப்படுத்த முடியாது. கர்த்தருக்கு பிரியமான என் அன்பு தேவ ஜனங்களே, ஜெபம் பிளஸ் தொலைக்காட்சி என் அன்பு நேயர்களே, ஆண்டுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க தேவ ஜனங்களே,
ஆண்டவருக்கு நீங்கள் துதி செய்கிறதான வகைகள், விதங்கள் எவ்விதமா இருக்கிறது என்று சொல்லி தேவனுடைய வார்த்தைகளை கொண்டு வந்து உங்களுக்கு சொல்கிற சகோதரி சகோதரியே, நாம் ஸ்தோத்திரங்களை செலுத்தும் போது ஆண்டவருக்கு காளையை செலுத்துகிறோமா? நாம் ஸ்தோத்திரங்களை செலுத்தும் போது தேவன் புசிக்கிற கனியை நம் உதடுகளினாலே அவருக்கு கொடுக்கிறோமா? என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் கனி தேடி உன் இடத்துல வருகிறார். நான் அந்த கனியை புசிப்பதுக்கு வாஞ்சையாய் இருக்கிறேன். இந்த உன்னத பாட்டு 2:3 சொல்கிறது. எப்படி காட்டு மரங்களுக்குள்ள கிச்சிலி மரங்கள் இருக்கிறதோ அப்படியே குமாரருக்குள்ள நேசர் இருக்கிறார். அவர் நிழலில் தங்க வாஞ்சிக்கிறேன். அவர் அதன் கனியை புசிக்க வாஞ்சையாயிருக்கிறாராம். என் கர்த்தருக்கு பிரியமான என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்கள் செய்கிற இந்த துதி, நீங்கள் செய்கிற இந்த ஸ்தோத்திர பலி தேவனுக்கு பாருங்க பலிக்கு இணையாய் இருக்கிறது. அது மாத்திரல்ல, தேவன் புசிக்கிற ஒரு கனியை கர்த்தர் உங்களிடத்துல எதிர்பார்க்கிறார். அதுதான் உதடின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்கள் தேவனுக்கு என்று கனி கொடுக்கிற ஒரு அனுபவம் உள்ள ஒரு மகளாய் இருக்கணும் சகோதரனே சகோதரியே. வேதம் சொல்கிறது, நீதிமொழிகள் 27:18 அத்தி மரத்தை காக்கிறவன் அதன் கனியை புசிப்பான் என்று எழுதியிருக்கிறது. அத்தி மரத்தை காக்கிறவன். மார்க்கேனு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 13-14 என்ற வசனங்களை கவனித்து பாருங்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு அத்தி மரத்தினிடத்துல போய் நின்றார். அந்த கனியை புசிக்க அவர் ஆசையா இருந்தார் என்று எழுதியிருக்கிறது. மார்க் 11:13-14 என்ற இடத்துல. என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஆனால் தேவனுக்கு அந்த பசியை ஆத்துவதற்கு அந்த மரத்துக்கு தகுதி இல்லாத போச்சு, மரத்துக்கு ஒரு கிருபை இல்லாத போச்சு. அதுக்கு பதில் ஆண்டவர், இனி ஒரு காலம் ஒருவனும் உன் கனியை புசிக்க மாட்டான் என்று ஆண்டவர் சொன்னார். சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு உங்க உதடின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை தேவன் விரும்புகிறார். நீங்கள் அந்த அத்தி மரத்தை போல ஆண்டவருக்கு ஏமாற்றத்தை கொடுக்க கூடாது சகோதரனே சகோதரியே. மார்க் 11:20 அவர்கள் திரும்பி வரும்போது தேவன் சொன்ன வண்ணமாய் அந்த மரம் பட்டு போயிருந்தது. கனி கொடுக்காத ஒரு மரமாய் இருந்தது, காய்ந்த ஒரு மரமாய் இருந்தது. என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஓசையா 14:2 நாம் துதிக்கும் போது தேவனுக்கு நம் உதடுகளினாலே காளை என்கிற பலியை கர்த்தருக்கு செலுத்துறோமா? எபிரியர் 13:15 தேவனுக்கு உதடின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை ஆண்டவருக்கு செலுத்துறோமா? என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்கள் ஆண்டவருக்காக செய்கிற இந்த ஸ்தோத்திரங்கள், இந்த ஸ்தோத்திர பலிகள் தேவனை பிரியப்படுத்தட்டும். தேவனுடைய நாமத்துக்கு அது பிரியமா இருக்கட்டும். நீங்கள் துதியோடு கூடிய வேண்டுகொள்கிற எந்த காரியத்தையும் தேவன் கேட்கிற வண்ணமாய் இருக்கிறார். பிலிப்பியர் 2:4 ஏற்கனவே உங்களுக்கு நான் இந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறேன். ஸ்தோத்திரம் இல்லாம ஆண்டவர் சமூகத்துல உன் ஜபம் போகாது, உன் வேண்டுதல் போகாது. என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, அதே போலதான் சொல்றேன். நீங்கள் ஆண்டவருக்கு செய்கிற இந்த ஸ்தோத்திரங்கள், ஸ்தோத்திர பலிகள், ஆண்டவர் பாருங்க ஒரு காளையை நீ பலி கொடுப்பதை போல உன்னுடைய உதடுகளிலே ஏற்படுகிற துதிகளை கர்த்தர் அங்கீகரிப்பார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் எப்படி பாருங்க, தோட்டத்துக்குள் கிச்சிலி மரம் இருப்பதை போல குமாரருக்குள்ளே நேசர் இருக்கிறார். அவர் நிழலில் வந்து தங்குவேன். அவர் அதன் கனியை புசிக்க வாஞ்சையா இருக்கிறாராம். அன்பு சகோதரனே சகோதரியே, அதை தான் சொல்கிறார். என் உதடிலிருந்து வருகிற உதடின் கனி அல்ல, அது ஸ்தோத்திர பலி என்கிற கனியாய் இருக்கிறது. தேவன் அது மேல் பிரியமா இருக்கிறாராம். தேவன் அதை அங்கீகரிக்கிறாராம். உங்களுக்காக நான் தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை உங்களுக்கு கொண்டு வர கர்த்தர் எனக்கு கிருபை செய்வார். இப்போது உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல பிதாவே, இதோ நீர் ஆசீர்வதித்ததானே இந்த நல்ல அப்பா வேலைக்காக நன்றி செலுத்துறேன். தேவனுடைய பரிசுத்த நாமம் இப்போது மகிமைப்படுவதாக. துதிகளில் ஏற்படுகிற நன்மை, துதிகளில் ஏற்படுகிற ஆசீர்வாதம், துதிப்பதினால தேவனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களை குறித்து தேவ வார்த்தையால் வசனமால் எங்களோடு பேசுகிற பரிசுத்தாவியானவருக்கு நன்றி அப்பா. யாரெல்லாம் ஆண்டவர் புசிக்கக்கூடிய காளையை கொடுக்காம இருக்கிறாங்களோ இயேசுப்பா, யாரெல்லாம் ஆண்டவர் புசிக்கக்கூடிய கனியை கொடுக்காது இருக்கிறாங்களோ, இந்த தேவ வார்த்தை நிமித்தம், இந்த தேவ செய்தி நிமித்தம், இந்த ஜெபம் ஆண்டவருக்கு அவர்கள் கனி கொடுக்கிற ஆண்டவர் ஒரு மரமாய் மாறுவதாக. அப்பா இப்போது ராஜா உம்முடைய நாமம் அதனால் மகிமைப்பட்டு சாமி. இதோ இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருக்குள்ளும் கர்த்தருடைய வார்த்தையை கிரியை செய்வதாக, தேவனுடைய நாமம் அதனால் மகிமைப்படுவதாக. அப்பா இப்போது கூட ஜெபிக்கிறேன்.
என்ன கவலையோடு என்ன பாரத்தோடு ஆண்டவரே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருந்தாலும் தேவன் இப்போதோட இருதயத்தில் இருக்கிற சுமைகளை எடுத்து போடுவதாக. எந்த நோய் படுக்கையில எந்த வியாதி படுக்கையில இருக்கிறார்களோ கர்த்தர் இப்போது அந்த வியாதி படுக்கையை மாற்றி போடுவதாக. யாரெல்லாம் என்னென்ன துன்பங்கள் துயரத்தோடு கடன் கட்டுகளோடு இருக்கிறார்களோ இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தினாலே அவிழ்க்கப்படுவதாக. தொடர்ந்து நீர் எங்களோடு பேசுங்க. எங்களை தாழ்த்துகிறோம், உயர்த்துகிறோம். உமக்கே கன மகிமை உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். யாவருக்கும் உங்களுக்கு அன்பின் வார்த்தைகளை தெரிவிக்கிறேன். தொடர்ந்து தேவன் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமேன்.